محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لوليه والصلاة على نبيه. أما بعد، فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன் இல்லத்திலே என் மூலமாக எந்த கல்வியை நீ வழங்க நாடுகிறாயோ அதை ஹைரோடு தந்தல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. பிஜாஹி சய்யிதனா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானவியின் உம்மத்திலும் மறை நெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இந்த உம்மத்திலே பிறந்த நமக்கு அல்லாஹ் பல்வேறு சலுகைகளையும் சிறப்புகளையும் அவன் புறத்திலிருந்து நாம் கேட்காமல் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதிலே ஒன்று தான் ஆஷுராவுடைய தினம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திலே ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த உம்மத்திலே ஒரு நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்தது என்று சொன்னால் அது ஆஷுராவுடைய நோன்பு. இந்த நோன்புடைய பரக்கத்து என்னவென்று சொன்னால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நான் ஆதரவு வைத்தவனாக இதை நான் நம்புகிறேன். முன் சென்ற ஓராண்டுடைய பாவங்களை இந்த நோன்பு அழிக்கக்கூடியதாக கஃபாராவாக இருக்கிறது என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நோன்புடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஆஷுராவுடைய தினம் எதற்காக சிறப்புக்குரியதென்ற செய்தியை நாம் அனைவரும் அறிவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மாநகரத்திலிருந்து மதீனத்துக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். வந்த நேரத்திலே யகூதிகளை நோன்பு நோற்றவர்களாக கண்டு அவர்களிடம் கேட்டார்கள், இந்த தினத்திலே ஏன் நோன்பு பிடித்தீர்கள்? யூதர்கள் சொன்னார்கள், இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதத்திலே நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். பெருமானார் கேட்டார்கள், ஏன்? ஹஜ்ரத் மூசா கலீமுல்லா அலைஹி ஸலாத்து வ தஸ்லீம் அவர்களை ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து இறைவன் இன்றைய தினத்திலே காப்பாற்றினான், வெற்றியளித்தான், பாதுகாப்பளித்தான். பனி இஸ்ரவேல்கள் ஹஜ்ரத் மூசாவுடன் பயணித்த அந்த 6,20,000 மக்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்காக கடலை பிளந்து வழியை ஏற்படுத்தி அவர்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதிப்பில்லாமல் அல்லாஹ் காப்பாற்றினான். அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நோன்பு பிடித்து எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களை விட, யூதர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை விட ஹஜ்ரத் மூசா எங்களுக்கு மிக நெருக்கமானவர், அஹக்கு மின்கும், எங்களுக்கு மிக நெருக்கமானவர். எனவே தன்னுடைய சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, நாமும் இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே நோன்பு பிடிப்போம். ஆனால் அவர்களுக்கு மாறு செய்யும் விதத்திலே யூதர்களும் நாமும் ஒன்று போல் ஒரே சஃபிலே நிற்காமல் ஒரு வித்தியாசம் தெரியப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு நோன்பு முன்பதாகவோ அல்லது ஒரு நோன்பு அடுத்ததாகவோ நாம் பிடிக்க வேண்டும் என்று சஹாபா பெருமக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, இந்த ஆஷுராவுடைய தினத்தின் சிறப்புகளிலே பல்வேறு சிறப்பு. முதல் முறையாக இந்த மண்ணிலே மழை பெய்ததென்றால் அது ஆஷுராவுடைய தினம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இறைவன் செய்த பல கிருபைகளை இந்த மண்ணை தொட்டதென்றால் அது ஆஷுராவுடைய தினமா? கியாமத்துடைய பல்வேறு விஷயங்களிலே உலமாக்கள் கூறுவார்கள், உலகம் அழியும் நாள் கூட ஆஷுராவுடைய தினத்தில் தான் ஏற்படும் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு உதவி செய்தான் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல்
அந்த பட்டியல் எல்லாம் நிகழ்த்தப்பட்ட நாளாக ஆஷுராவுடைய தினம் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் ஷஃபியுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அவர்களுடைய அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் செய்த அந்த சிறிய தவறு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் ஆஷுராவுடைய தினத்தில் தான் மன்னிக்கப்பட்டதா. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்றால் ஆஷுராவுடைய தினத்தில் காப்பாற்றப்பட்டார்களாம். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு கொடிய நோயிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் என்று சொன்னால் ஆஷுராவுடைய தினத்தில் தான் பாதுகாத்தானாம். பல்வேறு சூழ்நிலைகள், தன்னுடைய மகனை காணாமல் பரிதவித்து கண்ணை இழந்த ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு ஆண்டுகளாக கண் தெரியாமல் அல்லாஹ்விடம் அழுது அழுது என் மகனை எனக்கு காட்டி இறைவா. அல்லாஹ் ஒரு நாள் காட்டினான், அல்லாஹ் ஒரு நாள் பார்வையை திரும்ப கொடுத்தான். இழந்த மகனை மிஸ்ரின் அதிபதியாக மன்னனாக அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். அந்நாளும் ஆஷுராவுடைய தினமா. பல்வேறு சூழ்நிலைகள் இந்த தினத்திலே நடைபெற்று இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கடமை நம் மீது இருந்தாலும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நரகத்தின் பாதையில் சென்று கொண்டிருந்த இந்த உலகத்தின் மக்களை அவர்களுடைய பாதையை மாற்றி சொர்க்கத்தின் பால் அழைத்து சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலும் ஒரு விஷயம் இந்த நாளிலே நடைபெற்றது. நன்றி செலுத்தக்கூடிய நாம் இந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இன்னும் ஒரு செயலை செய்ய இருக்க வேண்டும். அதுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 ஆண்டுகளுடைய ஹிதமத், தன்னுடைய தீனுடைய தாவத், தப்லீக், குர்ஆனை சொல்லி தந்தார்கள், ஹதீஸை சொல்லி தந்தார்கள், வாழும் முறையை சொல்லி தந்தார்கள். எப்படி நிற்க வேண்டும், எப்படி அமர வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி பருக வேண்டும், எப்படி சிறுநீர் கடிக்க வேண்டும், எப்படி ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும், மனைவியோடு சேர வேண்டும், எப்படி அசுத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி ஒரு நபரோடு பேச வேண்டும், எப்படி கட்டிடம் கட்ட வேண்டும், எப்படி செருப்பணிய வேண்டும் என்று ஒன்றும் தெரியாத இந்த உலக மக்களுக்கு ஒரு ஒருமொத்த உலகத்தின் வாழ்வில் வாழக்கூடிய வாழ்க்கையை கற்றுத்தந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடமிருந்து ஏதேனும் கூலி கேட்டிருந்தால் கொடுத்திருக்க முடியுமா? நான் இவ்வளவு செஞ்ச உங்களுக்கு ஏதாவது எனக்கு திருப்பி தாங்களே என்று சஹாபா பெருமக்களிடம் கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால், அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நகையின் ஒவ்வொரு தங்கத்தையும் பூமா நபியின் பாதத்தில் வைத்திருப்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்த ஹிதமத்திற்கு கூலி கேட்கவில்லை. தான் செய்த தியாகத்திற்கு தன் சச்சா ஹம்சாவை இழந்தார்கள், தன்னுடைய குடும்பத்தை இழந்தார்கள், தன்னுடைய சஹாபா பெருமக்களை இழந்தார்கள், கல்லடிப்பட்டார்கள், சொல்லடிப்பட்டார்கள், வேதனைக்கு உட்பட்டார்கள், அவப்பெயரை சுமந்தார்கள், பைத்தியக்காரன் என்று மக்கள் பட்டம் சூட்டினார்கள், சூனியக்காரன் என்று பட்டம் சூட்டினார்கள். பொறுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூலி கேட்கவில்லை, ஆனால் இறைவன் விடவில்லை. ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பொறுமை ஒருபுறம் இருக்க, நீங்கள் இறைவனிடத்திலிருந்து தான் கூலியை பெற வேண்டும் என்ற உங்களுடைய ஒரு வைராக்கியம் ஒரு புறம் இருக்க, நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்த ஹிதமத்திற்கு இந்த மக்களிடமிருந்து ஒரு ஊதியத்தை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும். இறைவன் சொல்லுகிறான், நபி அவர்கள் கேட்கவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் ஹபீபே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு கூலியையும் நான் கேட்கவில்லை, இல்லா, ஒன்றை தவிர. அந்த ஒன்று என்னவாக இருக்கும்? பெருமானார் பணம் கேட்டார்களா, பொருள் கேட்டார்களா, தொழுகையை கேட்டார்களா? கூலியாக. தொழ வேண்டியது நம் கடமை, நோன்பு வைக்க வேண்டியது நம் கடமை, ஹஜ் செய்ய வேண்டியது நம் கடமை, பெருமானாரின் மீது முஹப்பத் வைக்க வேண்டியது நம் கடமை. பெருமானார் கடமை இல்லாத ஒரு விஷயத்தை கூலியாக கேட்கிறார்கள். என்ன கேட்டு இருப்பார்கள்? தூரம் தூரம் யோசித்து பார்த்தாலும் இன்றைய மக்களுக்கு அது அறிவிலே எட்டாது. காரணம், அதை பற்றி எல்லாம் ஒரு நாட் ஈவன் a subject to be discussed என்ற மாதிரி அதை பற்றி பேச வேண்டுமா? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஆஷராவுடைய தினத்தில் நோன்பு வச்சோம், அவ்வளவுதானே, அவ்வளவுதானே செய்யணும். என்றோ மரணித்தவர்களை பற்றி நாம் ஏன் என்று பள்ளிவாசத்தில் கூட்டம் போட்டு பேச வேண்டும் என்று அது ஒரு பேச்சுக்கு கூட அதை எடுக்க நாம் மறுக்கிறோம். அந்த விஷயத்தை தான் பெருமானார் கூலியாக கேட்டார்கள். இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் குடும்பத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் அல்லவா, அந்த நேசம், அந்த பாசம், அந்த காதல் தான்
அந்த அன்பு தான் நான் உங்களுக்கு 23 ஆண்டுகளாக அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய ஹுக்குமையும் குர்ஆனையும் உங்களுக்கு கொடுத்தேன் அல்லவா. உயிர் தியாகம், பணம் தியாகம், நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து உங்களுக்காக உழைத்தேன் அல்லவா. அந்த உழைப்பின் ஊதியமாக உங்களிடத்திலே நான் ஒன்று கேட்கிறேன் என்று சொன்னால், என் குடும்பத்தாரை நேசியுங்கள், என் அலியை நேசியுங்கள், என் மகள் ஃபாத்திமாவை அன்பு வையுங்கள், என் பேரப்பிள்ளைகள் ஹசனையும் ஹுசைனையும் நேசியுங்கள், என் குடும்பத்தார்களில் ஒவ்வொருவரையும் நீங்கள் நேசித்தீர்கள் என்றால், பெருமானார் மீண்டும் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எல்லோரும் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மூழ்காமல் இருக்க ஹஜ்ரத் நூஹ் கட்டிய கப்பலை போல் ஒரு கப்பல் இருக்கிறது. அந்த கப்பலில் ஏறியவன் பாதுகாக்கப்படுவான், அந்த கப்பலில் ஏறாதவன் இந்த பிரளயத்தில் சிக்கி அநியாயமாக மூழ்கி சாகடிக்கப்படுவான். அந்த கப்பல் என்ன தெரியுமா? பெருமானார் தொழுகையை சொல்லவில்லை, பெருமானார் நோன்பை சொல்லவில்லை, பெருமானார் ஜகாத்தை சொல்லவில்லை. என் குடும்பத்தினர்களின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய பாசம், நீங்கள் மஸலு அஹ்லி பைத்தி கமஸலி ஸஃபீனதி நூஹ் அவ் கமா قال عليه الصلاه والتسليم. என் குடும்பத்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போல, அவர்களோடு யார் சேர்ந்திருப்பார்களோ தொழுகையும் அவர்களோடு இருக்கும், நோன்பும் அவர்களோடு இருக்கும், ஜகாத்தும் அவர்களோடு இருக்கும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஒரு இடத்திலே வந்து விட்டார்கள். இனி ஷாம் தேசத்திலிருந்து வந்த மக்கள் ஷாம் தேசத்தை நோக்கி செல்வார்கள், சிரியாவில் இருந்து வந்தவர்கள் சிரியாவை நோக்கி செல்வார்கள், தமிஷ்கில் இருந்து வந்தவர்கள் தமிஷ்கை நோக்கி செல்வார்கள், மக்காவிலும் மதீனாவிலிருந்து வந்த மக்கள் அந்த பக்கத்தை நோக்கி செல்வார்கள். ஒரு இடம் இனி எல்லோரும் பிரிந்து செல்ல வேண்டியது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் ஸகலைன், உங்களிடத்திலே நான் 2 பொருள்களை விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ், இன்னொன்று என்ன தெரியுமா? என் குடும்பம் என்று சொன்னார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? உலகம் அழியும் நாள் வரை எப்படி திருக்குர்ஆன் நிலைத்திருக்குமோ என் குடும்பமும் நிலைத்திருக்கும் என்று சொன்னார்கள். நாளை மறுமையிலே கான் பட்டான், அந்த குடும்பம் இந்த குடும்பம் எந்த குடும்பமாக இருந்தாலும் மறுமையிலே ஒரு குடும்பத்தை கொண்டு ஒருவன் தப்பித்துக் கொள்ள முடியாது. காரணம் என்ன? குடும்ப உறவுகள் இந்த உலகத்திலேயே முறித்து விடப்படுகிறது. எந்த ஒரு மனிதனும் என் தந்தை அவர், என் மகன் அவன், என் மூதாதையர் அவர் என்று குடும்ப சூழ்நிலையை கொண்டு நாளை மறுமையிலே ஜெயிக்க முடியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முறிக்கப்படாத துண்டிக்கப்படாத ஒரு குடும்பம் என்றால் என் குடும்பம் தான் என்று சொன்னார்கள். பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு 50 ஆண்டுகள் கடந்தது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேலான ஹதீஸுகளை இந்த உம்மத்துக்கு அறிவித்து தந்த மிகப்பெரிய மகான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா பெருமானாரிடம் சென்று கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்களேன். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாவத்து தேடிக்கொள் அபூ ஹுரைரா. யா ரசூலல்லாஹ், எந்தெந்த பொருள்களிலிருந்து நான் பாதுகாவல் தேட வேண்டும்? 2 பொருள்களிலிருந்து கண்டிப்பாக தேட வேண்டும். அதில் ஒன்று ஹிஜ்ரி 60 நீ அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள். ஹிஜ்ரி 60. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், ஹிஜ்ரி 60வது ஆண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த ஆண்டை விட்டு பாதுகாவல் தேடிக்கொள். இரண்டாவது என்ன தெரியுமா? இமாரத்து சிபியான், வாலிபர்களுடைய தலைமையை விட்டு நீ அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள். இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது வாலிபர்களின் தலைமையிலே ஹிஜ்ரி 61வது ஆண்டிலே. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு 50 ஆண்டுகள் பெருமானார் ஹலீஃபாவாக இந்த உலகத்தின் இந்த மக்கத்துமான இந்த அமீரகத்தின் அரபியன் பெரின்சுலா ஒட்டுமொத்த அரபு சாம்ராஜ்யம் இஸ்லாமியத்துக்கும் மன்னராக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் வந்தார்கள், ஹஜ்ரத் உமர் வந்தார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் வந்தார்கள், ஹஜ்ரத் அலி வந்தார்கள். ஹஜ்ரத் அலிக்கு பிறகு இமாமே ஹசனே முஜ்தபா 6 மாதங்கள் இருந்தார்கள். முஆவியா ஹிலாஃபத்தை கேட்டார். சுருக்கமான சம்பவமாக சொல்லி முடிக்கிறேன். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாவிடம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தம்முடைய ஹிலாஃபத்தை கொடுத்தார்கள். அமீரே முஆவியா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஷாம் தேசத்திலே கவர்னராகவும் இருந்து கலீஃபாவாகவும் இருந்து தான் வாழும் காலத்திலே தன் மகன் யசீதை அடுத்த கலீஃபாவாக தன்னுடைய ஹயாத்திலேயே அவர் நியமித்து விட்டார். யசீத் பின் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்க யசீத் தன்னை தானே கலீஃபாவாக பிரகடனப்படுத்தினான், அனௌன்ஸ்மென்ட் பண்ணான். இப்பொழுது அரேபிய மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு போடுற மாதிரி ஒவ்வொரு ஆளா போய் ஓட்டிங் போட்டுட்டு வர அந்த காலம் அல்ல.
ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு தலைவர் இருப்பார். அவர் கரம் பிடித்து அவர் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். பையாத் என்று சொன்னால் உறுதிமொழி. நான் ஏற்பட்ட இப்பொழுது இருந்த மன்னனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், அவருக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டேன் என்று அந்த குலம், அந்த கோத்திரம், அந்த குடும்பத்தின் தலைவர்கள் கரம் பிடித்து நான் உறுதிமொழி எடுக்கிறேன், பலான நபரை நான் என்னுடைய கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டால் போதும். அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் பகரமாக இந்த ஒரு உறுதிமொழி கருதப்படும். அப்பொழுது இருந்த மிகப்பெரிய 4 நபர்கள், ஹஜ்ரத் உமருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர், ஹஜ்ரத் அப்பாஸ் உடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவாமுடைய மகன் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜுபைர், 3 நபர்கள். அலியுல் முர்ததா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அருமை மகன் ஹஜ்ரத் ஹுசைன் பின் அலி. இந்த 4 நபர்களும் தான் மதீனத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய நபர்களாக கருதப்பட்டார்கள். இந்த 4 நபர்களில் சீனியர் மோஸ்ட் ஹஜ்ரத் ஹுசைன் பின் அலி, இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இரவோடு இரவாக மதீனத்து கவர்னர் வலீத் பின் உத்பா அழைக்கிறான், தன் மாளிகைக்கு அழைத்தார். அழைத்து சொன்னார், யசீத் கலீஃபாவாக ஆகிவிட்டார், உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அவரின் பெயரால் பையாத்து செய்ய வேண்டும், உறுதிமொழி எடுக்க வேண்டும், அவரை உங்களுடைய கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஹுசைன் புரிந்து கொண்டார்கள். மொத்த பிளாட்டையும் மொத்த அந்த சீனையும் கணித்து சொன்னார்கள், என்னை போல் ஒரு மனிதர், பெருமானாருடைய பேரப்பிள்ளை, இரவின் இந்த நிசப்தமான நேரத்தில் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்தால் போதுமல்ல, மக்களுக்கு மத்தியிலே, வெளிச்ச வெட்டிலே, நாளை ஜுமாவிலே, எல்லோருக்கும் மத்தியிலே, பள்ளிவாசலிலே நாம் அதை பற்றி பேசுவோம் என்று சொல்லி இரவிலிருந்து அவர்கள் தப்பித்து, அதாவது இந்த மாளிகையில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பேரப்பிள்ளையை எப்படியாவது நசுக்கி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு 100% ஒரு சினாரியோ கொடுத்து அவர்கள் யசீதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் மதீனா ஏற்றுக்கொள்ளும், மக்கா ஏற்றுக்கொள்ளும், கூஃபா ஏற்றுக்கொள்ளும், இன்னும் உலகத்தில் உள்ள பல பாகங்கள், அந்த பாகங்கள் எல்லாம் யசீதை ஏற்க மறுக்கிறதல்லவா, அவர்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக இமாமுனா ஹுசைனை நசுக்க, இமாமுனா ஹுசைனை துன்பப்படுத்த இமாமுனா ஹுசைன் ரஜபு மாதத்திலே மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். எந்த மதீனா தெரியுமா? எந்த மதீனா தெரியுமா? பிறந்த மதீனா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த மண். எந்த மதீனா தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதீனாவிலே என் இமாம் சையதுனா ஹுசைனை தோளில் தூக்கி நடப்பார்களா? ஹஜ்ரத் உமர் பார்ப்பார்களா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, உன்னுடைய முகத்தர் என்ன முகத்தர், உன்னுடைய எந்த அளவுக்கு நீ பாக்கியசாலி, எப்படிப்பட்ட ஒரு வாகனம் உனக்கு கிடைத்திருக்கிறது, நீ யாரின் மேல் சவாரி செய்கிறாய்? அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் உமர் பார்த்து வியந்து சொல்வார்களாம், எப்படிப்பட்ட இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு சவாரி உனக்கு கிடைத்திருக்கிறதே என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஹுசைனை பார்த்து சொல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், உமரே சவாரியை மட்டுமல்ல சவார் செய்பவரும் சிறந்தவர், இவரையும் புகழ்ந்து பேசு என்று. எப்படி சவாரி உலகத்தில் சிறந்த சவாரியோ, சவார் செய்பவரும் இந்த உலகத்தில் சிறந்தவர், அதை மறந்து விடாதே என்று தன் பேர பிள்ளையின் அந்த பேச்சை கூட, அவர்களை இறக்கப்படும் அந்த பேச்சை கூட தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக் கொள்ளவில்லை. யார் எந்த மதீனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லம் இருந்தது, அன்னை ஃபாத்திமா வளர்ந்தது, பெருமானாருடைய மகளுடைய திருமணம் நடந்தது, இமாம் ஹுசைன் பிறந்தார்கள், இமாம் ஹசன் பிறந்தார்கள். வாலிபத்திலிருந்து பிறந்ததிலிருந்து அன்று வரை என்றுமே இமாமுனா ஹுசைன் வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்தி இல்லாமல் வேறு எந்த ஒரு காரியத்திற்காகவும் மதீனாவை விட்டு வெளியேறியதில்லை. மதீனத்துல் முனவ்வரா மஸ்ஜிதுன் நபவிக்கு உள் செல்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள், வாழ்ந்த பூமி அது, வளர்ந்த பூமி அது, பிறந்த பூமி அது. இன்று கயவர்களுடைய அந்த தாக்கத்தால் மதீனாவை விட்டு வெளியேறிய இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி தருணமாக தன் நானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முபாரக்கான ரவுதாவை, இந்த கபர் முபாரக்கை சலாம் செய்கிறார்கள். சலாம் செய்துவிட்டு அவர்கள் திரும்பும் போது சந்தோஷமாகவா திரும்பியிருப்பார்கள்? அவர்கள் ஆனந்தமாகவா திரும்பியிருப்பார்கள்? அவர்கள் மனம் குமுறியதாம், அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்ததாம். ஒருவேளை இதுவே என் நானா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை கடைசி முறையாக பார்ப்பதாக இருக்கலாம், மதீனத்து மண்ணை கடைசி முறையாக மிதிப்பதாக இருக்கலாம். தன்னுடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 72 நபர்களோடு மதீனத்தில் இருந்து மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள் இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவிலே கிட்டத்தட்ட ரஜப்
ரஜபுடைய இறுதி, ஷாபான், ரமதான், துல்காதா, துல்ஹஜ் 4 மாதங்கள் தங்கினார்கள். ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டினார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய வேடத்திலே உங்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று பல நபர்களும் பல இடத்திலிருந்து வந்துள்ளார்கள். கட்டிய உம்ரா ஹஜ்ஜுக்காக செய்த இஹ்ராமை உம்ராவை முடித்தார்கள். என்ன செய்வது? மக்காவிலே தங்கிய நாட்களில் கூஃபாவிலிருந்து திரும்ப கடிதங்கள், கூஃபாவிலிருந்து திரும்ப கடிதங்கள். எப்படியாவது நீங்கள் கூஃபாவுக்கு வந்து விடுங்கள். கூஃபா எந்த பூமி தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே இஸ்லாமிய அரசாட்சியின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக இருந்தது. ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ஃபஜ்ருடைய தொழுகைக்காக கூஃபாவுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட பின்னே இருந்த ஒரு முனாஃபிக் ஹஜ்ரத் அலியை விஷம் தரவிய ஒரு குருவாளால் குற்றி கொண்டான். அந்த இடம் அது கூஃபா. கூஃபாவிலிருந்து மக்கள் இமாமுனா ஹுசைனை அழைத்தார்கள். உங்கள் தந்தைக்கு பிறகு இமாம் ஹசன் இருந்திருக்க வேண்டும், ஹசன் விட்டு கொடுத்து விட்டார், இப்பொழுது நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூஃபாவுக்கு வாருங்கள், உங்களை நாங்கள் இன்றைய ஈராக் நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்வோம். இமாமுனா ஹுசைன் நம்பவில்லை. என் தந்தையை கொன்றவர்கள் கயவர்கள், நம்பிக்கைக்கு தகுந்தவர்கள் அல்ல. அல் கூஃபி லா யூஃபி, கூஃபாவாசிகள் என்றும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, மறுத்தார்கள். பலமுறை வந்ததும் ஒருவேளை அவர்கள் உண்மையின் பக்கம் இருந்தால், ஒருவேளை நாளை மஹ்ஷரிலே என்னை அவர்கள் கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று அறியாமல் தன்னுடைய சகோதரரான முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலிக்கு சகோதரர் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் முஸ்லிம் பின் அகீலை அனுப்பினார்கள். கிட்டத்தட்ட 2-3 நாட்களிலே, ஒவ்வொரு நாளும் 18,000 நபர்கள் என்ற கணக்கிலே ஒரு 3-4 நாட்களிலே 40,000 மக்கள் ஹஜ்ரத் அலியை, ஹஜ்ரத் முஸ்லிம் பின் அகீலை அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ள பைஅத் செய்த முஸ்லிம் பின் அகீல் கூஃபாவிலிருந்து மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார். இமாமுனா ஹுசைனுக்கு நீங்க வரலாம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்தால் உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள், கூஃபாவுடைய மக்கள் திருந்து விட்டார்கள், கூஃபாவுடைய மக்கள் பாதுகாப்பை கொடுப்பார்கள் என்று சொல்ல செய்தி வர இமாமுனா ஹுசைன் மக்காவை விட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் பின் அகீல் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். கூஃபாவுடைய மக்களே, யாரெல்லாம் உதவி செய்ய முடியும் என்று முன்னே வந்தார்களோ எல்லோரும், உபைதுல்லா இப்னு ஜியாத் கூஃபாவுடைய புதிய கவர்னராக மாற்றப்படுகிறான். மாற்றிய அவன் வந்த மறுநொடி ஏலான் செய்கிறான், யாரெல்லாம் முஸ்லிம் பின் அகீலுக்கு உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம் பின் அகீலுக்கு ஆதரவு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம் பின் அகீலுடைய கரத்திலே பைஅத் செய்தார்களோ கொல்லப்படுவார்கள், தூக்கிலே தொங்கப்படுவார்கள், அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்படும், அவருடைய இல்லம் பிடுங்கப்படும், அவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும் பயமுறுத்துகிறான். இமாமுனா முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை பற்றி சொல்லுவார்கள். இஷாவுடைய தொழுகைக்காக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பின்னே தொழுது கொண்டு இருக்க அல்லாஹு அக்பர் என்று கட்டும் பொழுது சஃபை சரி செய்து கொள்ளுங்கள் என்று இமாமாக பின் திரும்பினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் நின்றிருந்தார்களாம். எவனோ ஓடி வந்து சொன்னானாம், இப்படி உபைதுல்லா இப்னு ஜியாத் இப்படிப்பட்ட கட்டளை இட்டுள்ளார் என்று. இஷாவுடைய 4 ரக்காத்துகளை முடித்து முஸ்லிம் பின் அகீல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று தன்னுடைய கழுத்தை திருப்பக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு நபர் கூட இஷாவுடைய ஜமாத்தில் இல்லையா. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம்களுடைய அந்தஸ்தை இழந்தவர்களுக்கு பெயர்தான், இமாமுடைய அந்தஸ்துகளை தெரியாதவர்களுக்கு பெயர்தான் யஸீதிகள். அல்லாஹ் இந்த உம்மத்தை அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து பாதுகாப்பானாக. இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஸ்லிம் பின் அகீல் அவர்களுடைய மரண செய்தி வந்தறியாமல் கூஃபாவின் பக்கம் வருகிறார்கள். வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே செய்தி வருகிறது, முஸ்லிம் பின் அகீலுடைய சகோதரர்கள் எல்லாம், அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் அவர்களுடைய கூட்டத்தில் இருக்க முஸ்லிம் பின் அகீலை கொண்டு விட்டார்கள், இப்படி நாம் எப்படி திரும்ப செல்ல முடியும் என்று அவர்கள் ஆதங்கம் தெரிவிக்க, யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல ஹுசைன், யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே சிறந்த குடும்பம் என் குடும்பம் என்று சொல்லுவார்கள். யாரை கொன்றார்கள்? உன் குடும்பத்திலிருந்து எவனையாச்சும் கொன்னிட்டானா அன்னைக்கு நீ நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுவியா? உன் குடும்பத்திலிருந்து நல்ல ட்ரெஸ் ஒரு ஆளு இறந்துட்டார்னா அன்னைக்கு உன் கண்ணில இருந்து தண்ணீர் வராதா? யார் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு? பெருமானாருடைய பேரப்பிள்ளை. இந்த உலகத்திலே சிறந்த குடும்பம் என்று சொன்னால் அது பெருமானாருடைய குடும்பம். அந்த இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எதை குடித்து வளர்ந்தார்கள்? நாம் பால் குடித்திருப்போம், நீ பால் குடித்திருப்பாய். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஹசனும் ஹுசைனும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமாவிடம் கேட்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா குழந்தைகள் ஏன் அழுகிறது? அன்னை ஃபாத்திமா சொல்லுகிறார்கள், தாகத்தில் அழுகிறார்கள். இங்கே கூட ஹசனையும் ஹுசைனையும் மாறி மாறி வாங்கினார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹஜ்ரத் ஹசனும் ஹுசைனும் இந்த உலகத்தின் பாலை அல்ல, இந்த உலகத்தின் நீரை அல்ல. பெருமானார் தன் நாவை கொடுத்தார்கள். முபாரக்கான அந்த உமிழ் நீரை குடித்து வளர்ந்த இமாமுனா ஹுசைன் தவறித்திருப்பார்களா, தவறு செய்திருப்பார்களா? அந்தஸ்திற்காகவும் பதவிக்காகவும் ஓடி இருப்பார்களா? நாம் ஓடி இருப்போம், நீங்கள் ஓடி இருப்பீர்கள். பெருமானாருடைய குடும்பத்தில், பெருமானாருடைய வளர்ப்பிலே ஃபாத்திமாவுக்கு பிறந்த, ஹஜ்ரத் அலிக்கு பிறந்த ஹுசைன் வரலாறு மாறினாலும் தவறு இழுத்திருக்க மாட்டார். அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போரிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள்கள் வந்ததாம். எல்லோருக்கும் பங்கீடு செய்து கொடுத்தார்கள். பங்கீடு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தன் அருமை மகன் அப்துல்லா இப்னு உமருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், 500 ரூபாய் கொடுத்தாங்க. ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? டபுள் 1000 கொடுக்குறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ஒரு பொறாமையில் அல்ல, கேள்விக்காக கேட்கிறார்கள், தந்தையே எனக்கு 500, ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் 1000 ஏன் என்று கேட்கிறார்கள். பொறாமையில் அல்ல. சஹாபா பெருமக்கள், அதுவும் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் போன்றவர்கள் தூய மனிதர்கள். அல்லாஹ்வுடைய கல்வை பொறாமையிலிருந்து பாதுகாத்திருந்தான். ஏன் என்ற கேள்வி எதற்காக என்று நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், அது அப்படிதான்ப்பா, நீ போப்பான்னு சொல்லுகிறார்கள். உனக்கும் 1000 தரேன், உனக்கு 1000 தரேன், ஆனா ஷர்த்து ஒன்று இருக்கு. இத்ஹப் ஃபஅதினி பிஅபின் கஅபீஹிமா وأم كأمهما كأخ كأخيهما كأخت كأختهما كخال كخالهما خالات كخالاتهما وجدة وجدتهما وجد وجدتهما. இப்னு உமர், என் அருமை மகனே அப்துல்லா, உனக்கு 1000 தரேன், ஆனா ஷர்த் என்ன தெரியுமா? ஹுசைனை போல உனக்கும் 1000 வேண்டுமா? ஹுசைனின் தந்தையை போல ஒரு தந்தை கொண்டு வா, ஹுசைனின் தாயை போல ஒரு தாய் கொண்டு வா, ஹுசைனின் சகோதரரை போல ஒரு சகோதரரை கொண்டு வா, ஹுசைனின் தன்னுடைய மாமாவை போல ஒரு மாமா கொண்டு வா, ஹுசைனின் குடும்பத்தினர்களை போல நீயும் உன் குடும்பத்தை கொண்டு வா, உனக்கு 500 என்ன, நானும் 1000 தருகிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் குடும்பத்தில் வாழ்ந்த தன் மகன்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், இந்த உலகத்திலே, இந்த புவியிலே வாழ்ந்த சிறந்த குடும்பம் என்றால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம். முஹர்ரமுடைய 7வது பிறை சிறை வைக்கப்பட்டார்கள் கூடாரத்திலே. சையதுனா ஹுசைனும் அவர்களுடன் இருந்த 72 நபர்களும், மிகப்பெரிய 75 வயது சஹாபா பெருக்கள் எல்லாம் அந்த கூடாரத்திலே. ஹபீப் முஸாஹிர் சாதாரண சின்ன வயசு பையன் அல்ல, 70 வயதிற்கும் அதிகமானவர். மௌத்தா ஒரு நேரத்தில் வீட்டில் படுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூடிய வயது அது. என்ன செய்தார் தெரியுமா? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 7, 8, 9 3 நாட்களாக தண்ணீர் இல்லை. நெஹ்ர ஃபுராத்தை அடைத்தார்கள். போர் எது போருங்க, வார்னா எது வாரு, 2 பக்கமும் சண்டை போடணும். போருக்கு பச்சிலம் குழந்தை 6 மாதம் குழந்தையை யாராவது அழைத்து செல்வார்களா? இமாமுனா ஹுசைன் தன் மனைவியையும் தன் மகன்களையும் அழைத்து சென்றார்கள். அலி அஸ்கர் 6 மாதம் குழந்தை, அலி அக்பர் 18 வயது, காசிம் பின் ஹசன் ஹஜ்ரத் ஹுசைனுடைய சகோதரருடைய மகன் 20 வயது, அப்பாஸ் பின் அலி, அபூபக்கர் பின் அலி, உஸ்மான் பின் அலி. எப்படிப்பட்ட பூமா நபியுடைய குடும்பத்தினர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நேசிக்க வேண்டும் என்றால் என் குடும்பத்தாரை நேசியுங்கள். ஹசனையும் ஹுசைனையும் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம, இறைவா, இந்த ஹுசைனை நான் நேசிக்கிறேன், நீயும் நேசிப்பாயாக. மை யுஹிப்புஹுமா, இறைவா, இந்த ஹுசைனை யார் நேசிப்பார்களோ அவர்களை நீயும் நேசி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசியில குழந்தைகள் அழுகிறது, தாகத்தில் தவிக்கிறது, என்ன செய்யலாம்? எல்லோரும் இப்ப மாட்டிக்கிட்டோமே. ஹஜ்ரத் அப்பாஸை, தன் சகோதரரை சொன்னார்கள், அப்பாஸ் விளக்கு அணைச்சிரு. விளக்கு அணைக்கப்பட்டது. இமாமுனா ஹுசைன் சொன்னார்கள், இது எனக்கும் யசீதுக்கும் உள்ள போர். யாரெல்லாம் இந்த கூடாரத்திலிருந்து இரவு நேரத்திலே, இந்த வெளிச்சம் இல்லாத நேரத்திலே வெளியே செல்ல விரும்புகிறீர்களோ செல்லலாம். ஆண்டவர்களுக்கு தெரியாதா? தொழுகைதான் முக்கியம், நோன்பு தான் முக்கியம், ஜகாத்து தான் முக்கியம். ஆனால் இந்த தொழுகை, நோன்பு இதையெல்லாம் செய்துவிட்டு நாளை மறுமையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முன் நின்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவேளை நீ தொழுகைக்காக என் பேரப்பிள்ளையை விட்டு விட்டாயா? நீ தொழுகையை நம்பி எந்த தொழுகையிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், இறைவா பெருமானாரின் மீது நீ ஸலவாத் சொல், ரஹ்மத் செய், கிருபை செய், வ அலா ஆலி முஹம்மத் என்று என் குடும்பத்துடைய பெயரை நீ சொன்னால்தான் உன் தொழுகையோ. அப்படிப்பட்ட குடும்பத்தை நீ விட்டு ஓடினாயா என்று பெருமானார் கேட்பார்கள் என்பதாக அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். விளக்கு மீண்டும் எரியப்பட்டது. பார்த்தார்கள், இமாமுனா ஹுசைன் அமர்ந்தவர்கள் எல்லாம்
அப்படியே அமர்ந்திருக்க ஹபீப் முசாஹிர் 75 வயதுடைய இந்த முதியவர் எழுந்து சொன்னார், யா சையதி யா சிபத்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பேரரே, எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கிறது, அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தை கொடுத்து மீண்டும் ஹயாத்தை கொடுத்தான் என்றால், மௌத்தை கொடுத்து மீண்டும் ஹயாத்தை கொடுத்தான் என்றால், இப்படி 70 முறை அல்லாஹ் எங்களுக்கு ஆயுட்காலத்தை கொடுத்தாலும் 70 முறையும் இந்த கூடாரத்திலிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை பேரப்பிள்ளையை எப்படி கொண்டார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். சரித்திரம் வரலாறு சாதாரண மையால் எழுதப்படவில்லை, ரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளது. இமாமனா ஹுசைன் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் தோழர்கள் எழுந்தார்கள், நீங்கள் போருக்கு செல்லக்கூடாது, நாங்கள் செல்கிறோம், நாங்கள் எங்களால் முடிந்தவர்கள். 72 வெர்சஸ் எவ்வளவுங்க இருக்கும்? ஒரு 100, ஒரு 200 எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? 72 பேரை அடிக்க யசீத், உபைதுல்லா இப்னு ஜியாத், ஷிமர் எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கலாம்? ஒரு 1000 பேர் இருக்குமா? அதுவே பெரிய கொடுமை தான். 72 நபர்களை அழிப்பதற்காக, கொல்வதற்காக, சிறை பிடிப்பதற்காக யசீத் அனுப்பிய படையின் எண்ணிக்கை என்ன தெரியுமா? 22,000 எதிரிகளாம், 22,000 மனிதர்களாம், 72 நபர்கள். அவர்களுக்கு தெரியும், ஹுசைன் ஒருவேளை ஆகாயத்தை பார்த்து கையேந்தி விட்டால், யா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய் என்று சொல்லி இருந்தால், அன்று பத்ருகளம் பார்த்தது போல், இந்த உஹது பார்த்தது போல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று. காரணம் என்ன? ஹுசைனுடைய நரம்பிலே ஓடுவது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத மரியாதை இமாமுனா ஹசனையும் ஹுசைனையும் பெற்றெடுத்த அன்னை ஃபாத்திமாவுக்கு கொடுத்தார்கள். இந்த உலகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என் தாய் தந்தை உங்கள் மீது சமர்ப்பணம் என்று சொல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை இன்னொருவருக்கு உபயோகப்படுத்தி உள்ளார்கள் என்றால், தன் அருமை மகள் நடந்து வந்தால் பெருமானார் தன் இடத்திலிருந்து எழுந்து நின்று சொல்வார்களாம், சென்று பெருமானார் தன் அருமை மகளுடைய கரத்தை முத்தமிட்டு தன் இடத்திலே அமர வைத்து சொல்வார்களாம், யா ஃபாத்திமா ஃபிதாகி அபி வ உம்மி, யா ஃபாத்திமா, ஃபாத்திமா என் தந்தையும் தாயும் உனக்கு சமர்ப்பணம் என்று சொல்வார்களாம். அவர்களுடைய பிள்ளைகளை கொன்று குவித்த சரித்திரத்திற்கு பெயர் தான் கர்பலா. உள்ள குழந்தை அழுவுது. ஜைனப் எதுக்கு குழந்தை அழுவுது? தண்ணி இல்லை, பால் இல்லை, உணவில்லை, எடுத்து வா குழந்தையை, நான் சென்று பேச வருகிறேன். இமாமுனா ஹுசைன் அந்த 4-5 நாட்களில் யசீதுகளுக்கு குத்துபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வசியத்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் பெருமானாரின் பேரப்பிள்ளை, நான் இமாமுனா அலியுடைய அருமை மகன், நான் ஃபாத்திமாவுடைய மகன், நான் ஹசனுடைய சகோதரன், நான் பெருமானாருடைய வீட்டில் பிறந்தவன், நான் வஹி இறங்கிய இடத்திலே தவழ்ந்து சென்றவன், நான் குர்ஆன் இறங்கிய இடத்திலே விளையாடியவன், என்னுடனா நீங்கள் போர் செய்கிறீர்கள், என்னுடனா நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் என்று ஹஸரத் இமாமுனா ஹுசைன் கேட்க கேட்க ஒருவனுக்கும் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய ரஹம் வரவில்லை. குழந்தையை தூக்கி பிடித்தார்கள். அலி அஸ்கரி ரலியல்லாஹு அன்ஹு 6 மாதம் குழந்தை, பசி தாகம், அவர்களுடைய துக்கத்தின் உச்சியிலே என்ன செய்யலாம், தண்ணீரை கேட்கலாம் என்று தூக்கி பிடிக்க பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். எதிரின் புறத்திலிருந்து ஒரு அம்பு வந்தது, அலி அஸ்கருடைய தொண்டையை துளைத்ததாம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அது சாதாரணமாக போரில் உபயோகப்படுத்தக்கூடிய அம்பல்ல, மிருகங்களை வேட்டையாடக்கூடிய அம்பாம். அல்லாஹு அக்பர். தன்னுடைய அருமை மகனார் அலி அக்பர் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ரத் ஹசனையும் ஹஜ்ரத் ஹுசைனையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் பெருமானார் ஞாபகத்திற்கு வருவார்களாம். பெருமானாரை அதற்கு பிறகு இன்னொரு நபருடைய முகத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னார், அலி அக்பரை பார்க்கலாம். இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகனார் இமாம் அலி அக்பரை பார்க்கலாம். ஹஜ்ரத் ஹுசைனுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் அலி 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 இந்த பேர் வச்சாங்க, வேற எந்த பேரும் வைக்கல. அலி அக்பர், அலி அஸ்கர், அலி ஜைனுல் ஆபிதீன் என்று தன் தந்தையின் மீதுள்ள முஹப்பத்தை தன் பிள்ளைகளுக்கும் தன் தந்தையுடைய பெயரையே வைத்தார்கள். இமாமுனா சையது ஷுஹதா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அலி அக்பர் செல்கிறார்கள், தந்தையே ஒரு முடக்கு தண்ணி இருந்தா அல்லாஹ் எனக்கு இன்னும் வெற்றியை கொடுப்பான் என்று கேட்க, பெருமானாருடைய பேரப்பிள்ளை இமாமுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்தின் தண்ணீரை எதிர்பார்க்காதே அலி அக்பர், நாளை மறுமையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தால் ஹவுதுல் கௌசரை நினைத்து நீ ஓடு என்று சொல்கிறார்கள். அலி அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை ஏந்தி, ஒரு சாதாரண 18 வயது மனிதர் தான் அவர், எதிரிகளுடைய படையிலே புகுந்து பல நபர்களை நரகத்திற்கு வாசலாக ஆக்குகிறார்கள். பிறகு அங்கும் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருவராக செல்லக்கூடிய நபர்கள் கூடாரத்திற்கு உயிரோடு அல்ல சரளமாக மீட்கப்படுகிறார்கள். கடைசியாக இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பேரப்பிள்ளை
கூடாரத்திலிருந்து வெளியில போகும்போது என்ன நினைச்சிட்டு போயிருப்பாங்க? உள்ள இருந்தா பசியில சாவணும். என்ன ஆர்கியூமெண்ட், என்ன டிபேட்டு, என்ன பிரச்சனை தெரியுமா? சிம்பிளா பசியில சாவ போறீங்களா, போர் செய்து சாவ போறீங்களா, அல்லது வெட்டப்பட்டு சாக போகிறீர்களா? எனி ஹவ் யூ ஹாவ் டு டை. இங்க நின்னா அங்க போனா உங்களுக்கு வாழும் காலமெல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் உணவு கலீஃபா நான் கொடுப்பேன், பானம் நான் கொடுக்கிறேன், வசதி வாய்ப்பு உங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு வேணும் சொல்லுங்க, கலீஃபாவாக நான் இருந்து நான் தருகிறேன். எந்த ஒரு குறையும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் வந்துவிடாது. பசியிலே மரணிக்க போகிறீர்களா, அல்லது அந்தஸ்து வேண்டுமா, உணவு வேண்டுமா, அல்லது பட்டினியிலே மரணிக்க போகிறீர்களா, அந்தஸ்துடன் வாழ போகிறீர்களா? பாருங்கள், 72 ஜனாசாக்களை முன்வைத்து விட்டு ஒரு நபர் பெருமானாருடைய பேரப்பிள்ளை கூடாரத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு பயம் வந்திருக்காதா, ஒரு திகைப்பு வந்திருக்காதா, ஒரு அச்சம் வந்திருக்காதா? அதற்கு பெயர்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. மரணத்தை கண்முன்னால் பார்த்தும் பெருமானாருடைய தீன் ஒரு தகுதியற்றவனுடைய தலைமைக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக மரணம் முஸ்லிம்களுக்கு முடிக்கு சமம் என்பது போல மரணத்தை முகப்பத் வைப்பவர்கள் முஸ்லிம்கள் என்று ஒருவேளை நான் இந்த கூடாரத்திலிருந்து வாளேந்தி பெருமானாருடைய தலைப்பாகை அணிந்து ஹஜ்ரத் அலியுடைய வாளை ஏந்தி ஹஜ்ரத் அப்பாஸுடைய ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஹம்சாவுடைய ஜுப்பாவை அணிந்து கொண்டு ஒருவேளை நான் வெளியிலே செல்லவில்லை என்று சொன்னால் நாளை இந்த உம்மத் என்ன சொல்லும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை பேரனார் பயந்து விட்டார் என்று சொல்லும். அவர்களுடைய பேரப்பிள்ளை காசுக்கு ஆசைப்பட்டு தீனை விட்டு விட்டார்கள் என்று சொல்லும். அவர்கள் உயிருக்கு பயந்து மார்க்கத்தில் தவறு நடந்தாலும் தட்டி கேட்கவில்லை என்று சொல்லும். அப்படிப்பட்ட அவப்பெயர், அப்படிப்பட்ட அவச்சொல் எனக்கும் அல்ல, நான் இருக்கும் மார்க்கத்திற்கும் அல்ல, என் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வெளியிலே காலெடுத்து வைத்தார்கள். பல நபர்களை கொன்றார்கள். ஒரு நேரத்திலே தொழுகைக்காக வாங்க சொல்லப்பட்டது. தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்றார்கள். அவர்கள் வந்த அந்த கர்பலாவுடைய மைதானத்திற்கு வந்தார்கள் அல்லவா? அந்த வந்த சமயத்திலே கிட்டத்தட்ட 5 வேளை தொழுகையை அவர்கள் தொழுகை நடத்த யசீதுடைய படையினரும் அவர்களுக்கு பின்னால் தொழுதார்களாம். அந்த நம்பிக்கையிலே இவர்கள் நான் தொழும் பொழுது ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து ஹஜ்ரத் ஹுசைன் தக்பீர் கட்ட அல்லாஹு அக்பர் என்று சொல்ல, அல்லாஹு அக்பர் என்று சொல்ல, சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல இவர்கள் எல்லாம் சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிங்கம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? இது ஒருவேளை மைதானத்தில் குதித்து விட்டால் இது உயிரோடு இருக்கும், இதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள் என்ற செய்தியை எதிரிகள் அறிந்திருந்தார்கள். எனவே என்ன செய்யலாம்? சஜிதாவில் இருக்கும் பொழுது தலையை வெட்டு. இமாம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்திலே யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே மரணிக்கப்படுகிறார்களோ, மௌத்தாகிறார்களோ, நாளை மறுமையிலே அதே சூழ்நிலையில் தான் எழுப்பப்படுவார்களாம். இதுவரை யாரும் செய்திராத சஜிதா, இதுவரை இப்படிப்பட்ட நீட்டமான சஜிதா, உலகத்தில் யாரும் செய்யாத சஜிதா இமாம்னா ஹுசைன் அன்று சஜிதா செய்தார்கள் என்றால் இன்று வரை அல்ல, கியாமத்திலே அவர்கள் சஜிதாவிலிருந்து தான் எழுந்திருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஷஹாதத்தை இமாம்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெற்றார்கள். அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்பர்களே, காரணம் என்ன? எதற்காக இப்படிப்பட்ட பாடங்கள் படிக்கப்படுகிறது? பெருமானுடைய குடும்பத்தின் மீது முஹப்பத் வையுங்கள், பெருமானாருடைய குடும்பத்தின் மீது. காரணம் என்ன? நாளை உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கம் யாருடையது தெரியுமா? சொர்க்கத்தின் அதிபதிகள், சொர்க்கத்தின் தலைவர்கள் யார் தெரியுமா? அல் ஹஸன் வல் ஹுசைன் சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah. என் பேர பிள்ளைகள், இந்த 6 வயது குழந்தைகள் மதீனத்து வீதியிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? பூமான் நபி ஹயாத்திலே சொன்னார்கள், இவர்களை குழந்தைகளாக பார்க்காதீர்கள், நாளை மறுமையிலே சொர்க்கம் அமையும் அல்லவா, அந்த சொர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர் என்று சொன்னார்கள். இமாமுனா ஹசனையும் ஹுசைனையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்கள் மீது நமக்கு முஹப்பத்தை தருவானாக. அவர்கள் வாழ்ந்த வழியிலே நம்மை வாழ வைப்பானாக. அவருடைய பெயர்களால் ஏற்படக்கூடிய பல ஃபித்னாக்களிலிருந்தும் பல பித்அத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே அவர்களோடு அல்லாஹ் நம்மை சொர்க்கம் புகச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.